Hi guys, welcome back to English Care. This is our demo video 6. இந்த demo video 6ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா I am abroad, I am in abroad. இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல எது கரெக்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஒரு ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க I am abroad தான் கரெக்ட். abroad முன்னாடி இன் போடக்கூடாது அப்படி சொல்லிட்டு இது ஒரு சம்பிரதாயம் போல சொல்லிட்டு விட்டுருவாங்க. பட் அது ஏன் இன் போடக்கூடாது அப்படிங்கிறது அந்த ரீசனை வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் அது ஏன் இன் போடக்கூடாது abroad முன்னாடி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். சரி, இதை நான் என்னுடைய கிளாஸில் நான் இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவேன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நான் கேட்பேன், என்னால் வேகமாக ஓட முடியும், இதை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் அப்படி சொன்னேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஐ கேன் ரன் ஃபாஸ்ட் அப்படிம்பாங்க அல்லது ஐ ரன் ஃபாஸ்ட் அப்படிம்பாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ரன்னுக்கு அப்புறம் ஃபாஸ்ட் போடுறாங்கல்ல, இது வந்து ஆல்ரெடி அவங்க ஃபெமிலியரான இடம், அதனால் ஐ கேன் ரன் ஃபாஸ்ட் அப்படி சொல்லிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஐ கேன் ரன் இன் ஃபாஸ்ட்டுன்னு சொன்னால் கரெக்டாக அப்படி சொல்லிட்டு கேட்டேன்னா அவங்க சொல்லுவாங்க இல்லை தவறு போடக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான இடம் அது ரன் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது தவறு அப்படி சொல்லிவிட்டு அவங்களோட இன்ஸ்டிங்க்ட் வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு கைட் பண்ணும். சரியா? அதே இது பார்த்திங்கன்னா ஐ ஆம் அப்ராட் அப்படின்னா இந்த இடத்துல ஐ ஆம் இன் அப்ராட் தான் அவங்களுடைய இன்ஸ்டிங்க்ட் வந்து இந்த இடத்துல வந்து இட் கோஸ் ராங். ஏன்னா அது அப்ராட் என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஒரு பிளேஸ் அப்படின்னு நினச்சிட்டு அது ஒரு நவுன் ஆட்டு அவங்களுடைய இமேஜினேஷனில் வந்துடுது. அது நவுன் நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஐ ஆம் இன் அப்ராட் அப்படி சொல்லிட்டு அவங்க எழுதுகிறாங்க. ஸோ அது மிஸ்டேக் ஆகிடுது. ஆக்சுவலி அப்ராட் அப்படிங்கிறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் என்னென்னா அது வந்து ஆட்வர்ப் முன்னாடி நமக்கு ப்ரப்போசிஷனும் தேவை கிடையாது, ஒரு ஆர்டிக்கிள் எதுவுமே தேவை கிடையாது. அதனால் ஐ ஆம் அப்ராடுங்கிறது தான் கரெக்ட். ஃபாஸ்ட் அப்படிங்கிறது என்னது, அதுவும் ஆட்வர்ப் தான், அதனால் அதுக்கு முன்னாடி ப்ரப்போசிஷன் ஆர்டிக்கிள் எதுவுமே போடக்கூடாது. அதனால் ஐ கேன் ரன் ஃபாஸ்ட், ஐ ரன் ஃபாஸ்ட் எப்படி எழுதுனா தான் கரெக்ட். ஐ கேன் ஒரு ப்ரப்போசிஷனை போட்டாலே அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகுதுல்ல, அதே சேம் ஃபீல் தான் எனக்கு இந்த அப்ராட் முன்னாடி இன் போட்டாலும் அப்படி தான் தோணுது. ஏன்னா அது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஆட்வர்ப்னு சொல்லிட்டு என்னோடய நாலேஜில் இருக்குது. அதனால் ஐ ஆம் அப்ராட் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்ட். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது வந்து நவுன் நினச்சிட்டு தான் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க இன் பண்ணுறாங்க. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அது ஆட்வர்ப் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி இன்னோ அல்லது ப்ரப்போசிஷனோ அல்லது ஆர்டிக்கிளோ எதுவுமே போடக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அந்த மிஸ்டேக்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டாங்க, அதோடய அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. கூடுதலாக ஆட்வர்பை பற்றி ஒரு 2-3 தகவலாம் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுடுங்க. சரி, இப்போ ஆட்வர்ப் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னெல்லாம்னா ஒரு வந்து வேர்பை குவாலிஃபை பண்ணும். இப்போ ஹீ வாக்ஸ், அவன் எப்படி நடக்கிறான், ஸ்லோவாக நடக்கிறான். ஹீ வாக்ஸ் ஸ்லோலி, ஹீ வாக்ஸ் ஸ்லோலி. அப்போ அந்த ஸ்லோலிங்கிற ஆட்வர்ப் என்ன பண்ணுது, அந்த வாக் அப்படிங்கிற அந்த வேர்பை வந்து என்ன பண்ணுது, குவாலிஃபை பண்ணுது. ஓகே, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது என்ன பண்ணோம்னா பிளேஸை காட்டும். இப்போ ஹீ இஸ் அப்ராடுங்கிறது என்னது, அவன் வந்து ஹீ இஸ் இன் அ ஃபாரின் கண்ட்ரி அப்படி சொல்லிட்டு ஒரு மீனிங். அந்த மாதிரி பிளேஸை காட்டும். ஹீ இஸ் அப்ஸ்டேர்ஸ், அவன் மேலே இருக்கான், அவன் கீழே இருக்கான்னா ஹீ இஸ் டவுன் ஸ்டேர்ஸ். அப்போ ஆட்வர்ப் வந்து என்ன பண்ணும், பிளேஸையும் காட்டும். சரி, இப்போ ஆட்வர்ப் வந்து வேறு என்ன பண்ணோம்னா டைமை காட்டும். இப்போ அவன் நேற்று அங்கே போகலாம், ஹீ வென்ட் தேர் எஸ்டர்டே. அந்த எஸ்டர்டேக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவையில்ல, ஒரு ப்ரப்போசிஷனோ அல்லது ஒரு ஆர்டிக்கிளோ எதுவுமே நம்ம ப்ளேஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, பிகாஸ் எஸ்டர்டேங்கிறது என்னது ஆட்வர்ப். இப்போ இதே இது மண்டே இருந்துன்னு வச்சுட்டிங்களேன், இப்போ வந்து அவன் வந்து எல்லா மண்டேயும் அவன் இங்கே வருவான் அப்படின்னா ஹி கம்ஸ் ஹியர் ஆன் ஆல் மண்டேஸ். அப்போ மண்டேஸ் முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஆன் அப்படிங்கிற அந்த ப்ரப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். ரீசன் என்னது, மண்டேங்கிறது என்னது, அது நவுனாக இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி நமக்கு ப்ரப்போசிஷன் நமக்கு யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதே இது எஸ்டர்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஆட்வர்ப். ஸோ ஆட்வர்ப் முன்னாடி நமக்கு ப்ரப்போசிஷனோ ஆர்டிக்கிளோ எதுவுமே போட தேவையில்லை. ஸோ இந்த ரீசன் அடிப்படையில் தான் ஹீ இஸ் அப்ராட்லேயும், அப்ராடுங்கிறது ஆட்வர்ப், அதுக்கு முன்னாடி நமக்கு ப்ரப்போசிஷனோ அல்லது ஆர்டிக்கிளோ எதுவும் போடக்கூடாது. அப்படி போட்டால் அது தவறு. Okay, thank you so much for watching this video and stay looking forward to the next one. See you later.